கருப்பு படம் எப்ப சார் வரும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் சொன்னாரு. அவரே சொல்லியிருக்காரு. எலெக்ஷன் டேட் வந்த உடனே ஃபர்ஸ்ட் 2 படம் அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பா வரும். ஒன்னு வந்து கருப்பு, இன்னொன்னு வந்து கரை. தமிழ் சினிமால மலையாள நடிகருக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு? பயங்கரமா இருக்கு. 50, 60, 70s எல்லாம் பாத்தீங்கன்னா பிரேம் நசீர் பல படங்கள் இங்க தமிழ்ல நடிச்சிருக்காரு. ஸோ அவர் நிறைய படங்கள் அந்த காலகட்டத்துல இருந்தே, ஏன்னா மலையாள நடிகர்கள் என்னன்னா தமிழ்ல வந்து நடிக்கணும்னு ஆசை அவங்களுக்கு. தமிழை வந்து ஒரு எக்ஸ்டென்ஷனா தான் பார்ப்பாங்க தவிர ஏதோ ஒரு அந்நிய மொழியா அவங்க பார்க்க. நான் வந்து பராசக்தி படம் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் வருது, ரவி மோகனுக்கு வருது. அதுக்கு பிறகு யாருக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் வந்ததுன்னா பேசில் ஜோசப். திடீர்னு பேசில் ஜோசப் ஆர்மி ஆஃபீஸரா நிக்கிறாரு, ஆன்னு கத்துறாங்க. எங்க தெரியுமா? அமெரிக்கால. யாருக்கு சார் அதிகமான மார்க்கெட் இப்போ இருக்கு? ஏன்னா நாங்க கொஞ்சம் வெளியே விசாரிச்ச வகையில் அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறவங்க எல்லாருமே இந்த படத்துல பேசில் ஜோசப் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, அவர் வந்து டேரக்டர்னா 50 லட்சம் வாங்குறதாகவும் ஆக்டர் அப்படின்னா 1 கோடி வாங்குறதாகவும் பேசுறாங்க. அது உண்மையா சார்? தமிழ்ல வந்து அவர் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறது. ஆனால் தமிழ் நல்லா பேசுறாரு, நல்ல டைப். எங்கட வாட்ஸ்அப்ல டச்ல இருக்காரு. நான் அவருக்கு வந்து மெசேஜ்ல பண்ணுவேன். சார், தமிழ் சினிமால ஹீரோயின்ஸ் வந்து யாருமே வந்து மாதிரி ரெகுலரா இருக்கிறது இல்லை, அடுத்தடுத்த படங்களுக்கு வந்து யாரும் வந்து நிலைக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பேசுறாங்க சார். அதுக்கு தான் தமிழ் சினிமால மலையாள நடிகர்களுக்கு நிறைய வந்து இப்போ வந்து நிறைய வரவேற்பு இருக்குன்னு பார்க்குறோம் சார். பேசில் ஜோசப் வந்து ராவடின்னு ஒரு படம் பண்றாரு, ட்ரெய்லர் சின்ன ஒரு ப்ரோமோ கட்டு விடுறாங்க, பேசில் ஜோசப் எல்லாரும் உயிரை விடுறாங்க சார். தமிழ் சினிமால மலையாள நடிகருக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு? பயங்கரமா இருக்கு. நீங்க சுராஜ் வெஞ்சாமுத்து யூத் படம் வெஞ்சாமுத்து அவர் நடிச்சிருக்காரு. வரிசையா நிறைய நடிகர்கள் மலையாள நடிகர்கள் வந்து நடிச்சிருக்கு. இது வந்து இப்ப இல்ல, பல காலமா இருக்கு. நீங்க பல காலமா எடுத்தீங்கன்னா, நீங்க வந்து இப்ப சமீபத்தில் ஒரு ஆர்டிகல் டைம்ஸ் ஆஃப் இந்தியால படிச்சேன். பிரேம் நசீர் வந்து நிறைய படங்கள் தமிழ்ல நடிச்சிருக்காரு. நான் சொல்றது 40s 50sல 50, 60, 70s எல்லாம் பாத்தீங்கன்னா பிரேம் நசீர் பல படங்கள் இங்க தமிழ்ல நடிச்சிருக்காரு. ஸ்பெஷல் ரோல்ல சிவாஜி சாரோட எல்லாரோட நடிச்சிருக்காரு. ஸோ அவர் நிறைய படங்கள் அந்த காலகட்டத்துல இருந்தே, ஏன்னா மலையாள நடிகர்களுக்கு என்னன்னா தமிழ் வந்து ஈஸியா வரும். ஓகே, நம்மளுக்கு தான் மலையாளம் பேச, அவங்களுக்கு தமிழ் நல்லா பேசுவாங்க. அப்ப அவங்களுக்கு என்னன்னா, எனக்கு மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகுதுல்ல. என் படம் வந்து மலையாள படம், நான் மலையாளம் நடிக்கிற மலையாள படம் தமிழ்நாட்டிலையும் பார்ப்பாங்க. அப்ப நான் வந்து தமிழ்ல நடிச்சேன்னா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்பத்திலிருந்து எல்லாரும், மோகன்லால் சார் தொடர்ந்து நடிச்சதுன்னு இருக்காங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, அவர் ஜில்லால பார்த்துருப்பீங்க, நீங்க வந்து உன்னை போல ஒருவரில் பார்த்துருப்பீங்க. வரிசையா நிறைய படம் தமிழ்ல. நீங்க வந்து இருவரில் பார்த்தீங்கன்னா அவர் தான் மெயின் ரோல். ஸோ இப்படி மோகன்லால் சார் பல படங்கள், மம்முட்டி சாரை பற்றி சொல்ல வேணாம், தளபதியிலிருந்து எக்கச்சக்கமான படம், அழகன்லாம் அவருடைய மாபெரும் வெற்றி படங்கள். அவர் வந்து தமிழ்லயே ஃபோக்கஸ் பண்ணி பல வெற்றி படங்கள் கொடுத்திருக்காரு. யாரு? மம்முட்டி சார். அது பிறகு வந்து தளபதி நம்ம எல்லாம் பேசுறோம். அதுக்கு முன்னாடியே அவர் நிறைய சோலோ ஹீரோ நடிச்சு வெற்றி படம்லாம் கொடுத்திருக்காரு. ஆனந்த படம்லாம் சொல்ல வேணாம், அவருடைய அண்ணா நடிச்சிருப்பாரு. அப்புறம் மறுமலர்ச்சி படம்லாம் பெரிய ஐகானிக் படம். அரசியல் பேசி தமிழ்நாட்டில் வர வேண்டிய மாற்றங்களை பத்தி மறுமலர்ச்சி படம் அந்த நேரத்திலே வந்து மம்முட்டி சார் பண்ணாரு. அவ்வளவு பெரிய வெற்றி அந்த படம் தான். இப்படி வரிசையா அதை பத்தி சொல்லலாம். அப்போ எல்லா நடிகர்களுமே, நான் சொல்றது முக்கியமான எல்லா நடிகர்களுமே தமிழ்ல வந்து நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தமிழ் என்பது ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். மலையாள படம் பண்ணும்போது பிருத்திவிராஜ் எத்தனை படம், மொழியெல்லாம் என்ன படம் வெற்றி. ஒரு டைமுக்கு அப்புறம் தான் தெரிஞ்ச அவர் மலையாள நடிகர்னு. மொழியில வந்து அவ்வளவு பிரமாதம் பண்ணியிருப்பாரு. மொழி அப்புறம் இன்னொரு படம் ஸ்ரீகாந்த் கூட ஒரு படம் பண்ணியிருப்பாரு. அந்த படம் வந்து இவர் வில்லன் நடிச்சிருப்பாரு. யாரு? இவரு பிருத்திவிராஜ். பயங்கரமா இருக்கும் அந்த படம்லாம். நினைத்தாலே இல்ல அவர் வில்லன் நடிச்சது ஸ்ரீகாந்தோட குழந்தையெல்லாம் வச்சு இது பண்ணுவார், மிரட்டுவார், பணத்தை வச்சு. பயங்கரமா இருக்கும் அந்த படம். இப்படி நிறைய படங்கள் வந்து மலையாள நடிகர்கள் எல்லாருமே தமிழ்ல படங்கள் நடிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்ப மட்டும் இல்ல, பல காலமாவே போயிட்டு இருக்கு. நான் சொல்றது பிரேம் நசீர் சார்ல ஆரம்பிச்சு மம்முட்டி, மோகன்லால், பிருத்திவிராஜ் அப்படின்னு எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிவின் பாலியெல்லாம் நிறைய இங்க பண்றாருல. இப்ப கூட அவருடைய 7 கடல் ஏழுமலை எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க ராம்சார் டைரக்ஷன்ல. அப்படி எல்லா நடிகர்களுமே தமிழ்ல வந்து நடிக்கணும்னு ஆசை அவங்களுக்கு. தமிழை வந்து ஒரு எக்ஸ்டென்ஷனா தான் பார்ப்பாங்க தவிர ஏதோ ஒரு அந்நிய மொழியா அவங்க பார்க்க மாட்டாங்க. அதனால வந்து இது வந்து ஒரு சர்ப்ரைஸா நான் பார்க்கல. பேசலுக்கு வந்து ஒரு நல்ல, மின்னல் முரளி பிறகு அவர் வந்து ஐகானிக்கா மாறிட்டாரு ஒரு டைரக்டரா. அவர் நடிகரா வந்து பல படங்கள் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. இப்போ அவர் திடீர்னு வரும்போது வாவ். நான் வந்து பராசக்தி படம் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் வருது, ரவி மோகனுக்கு வருது. அதுக்கு பிறகு யாருக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் வந்ததுன்னா பேசில் ஜோசப். திடீர்னு பேசில் ஜோசப் ஆர்மி ஆஃபீஸரா நிக்கிறாரு, ஆன்னு கத்துறாங்க. எங்க தெரியுமா? அமெரிக்கால படம் பார்த்தேன். யூஎஸ்ல பார்க்கும்போது கலிபோர்னியால வந்து வாவ் பேசில் இருக்காருப்பா அப்படின்ற கத்துறாங்கல்ல தியேட்டர்ல. ஒரு 60 பேர் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். பேசில் என்னடா இப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு. தமிழ் ரசிகர்கள் தான் படம் பார்த்தாங்க. அப்ப அங்கே என்ன இங்க எப்படி இருப்பாங்க?
சார் நானும் பார்த்துட்டு செம்மல அப்படின்ற மாதிரி இருந்தது அதான் சார். சொல்ல வரேன். ஸோ அதுதான் சினிமா. பேசிலுடைய ஒரு சக்சஸ் அது. அவருடைய படங்கள்லாம் ஜெய ஜெய ஜெயோ எல்லாமே பெரிய வெற்றி அடைஞ்சு அவருக்குன்னு ஒரு வேல்யூ சூக்ஷ்ம வந்து தர்ஷினின்ற எல்லாமே ரொம்ப எல்லாமே ஃபெலிமி எல்லா படமும். ம், ம், ஸோ அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் வந்துருச்சு இல்ல. ம், ஸோ அதனால வந்து எல்லாமே ஒரு ப்ளஸ் தான். ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து 2-3 லாங்குவேஜ்ல இருந்து ஒரு ஆர்டிஸ்ட காம்பினேஷன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பிசினஸா எக்ஸ்பேண்ட் ஆகுது. ம், ம், சேட்டலைட் டிஜிட்டல் அட்ராக்ட் ஆகுது. ம், அவங்களும் எக்ஸைட் ஆகுறாங்க. ம், ம். ஸோ அதனால படமாவே வந்து உங்களுக்கு ஒரு Okay. சக்சஸா மாறும். எண்ட் ஆஃப் தி டே இப்ப படத்தை 4 பேர் மக்கள் எக்ஸ்ட்ரா பார்த்தா எல்லாருக்குமே இண்டஸ்ட்ரிக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது தானே சார். கண்டிப்பா. அந்த மாதிரி யாருக்கு சார் அதிகமான மார்க்கெட் இப்ப இருக்கு? ஏன்னா நாங்க கொஞ்சம் வெளியே விசாரிச்ச வகையில அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறவங்க எல்லாருமே இந்த படத்துல பேசில் ஜோஃப்ரி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் வந்து டைரக்டர்னா இத்தனை ஒரு 50 லட்சம் வாங்குறதாகவும் ஆக்டர் அப்படின்னா 1 கோடி வாங்குறதாவும் பேசுறாங்க. அது உண்மையா இல்ல சொன்ன அந்த அமௌண்ட் நமக்கு தெரியாது. ஓகே அது அது வந்து படத்துக்கு படம் இருக்கலாம். ஓகே நம்பர் ஆஃப் டேஸ் பொறுத்து இருக்கலாம். ஓகே அமௌண்ட் நமக்கு தெரியாது. ஆனா அவர் பேர்ல ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. ம். தமிழ்ல வந்து அவர் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறது. ஆனா தமிழ் நல்லா பேசுறாரு. நல்ல டைப். ஆமா எங்கட வாட்ஸ்அப்ல டச்ல இருக்காரு. நான் அவருக்கு வந்து மெசேஜ் எல்லாம் அப்படியா? பண்ணுவேன். நல்லா இருக்கு Okay. சார் அப்படின்னு. அவர் ரொம்ப நல்லா யதார்த்தமா பதில் கொடுப்பாரு. ம், ம். சோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இஸ் a வெரி நைஸ் ஜென்டில்மேன். ம், அதனால ம். வந்து எல்லாருக்கும் பிடிக்குது அவரை. ஓகே ப்ரொஃபஷனலான நடிகர். ம், ம். நடிக்க வந்துட்டு அப்படியே டெடிகேட்டடா முடிச்சு கொடுத்துறாரு. ம், ம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் ஒர்க் ஆகுது இல்ல. ஓகே ஸோ ஓகே. எல்லாமே வந்து நீங்க எப்படி பார்க்கணும்னா எல்லாமே பாசிட்டிவா வரும். ஒரு நீங்க இன்னொரு லாங்குவேஜ் நடிகரை கொண்டு வரும்போது போஸ்டர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ம். படத்தினுடைய அப்பீல் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. எல்லாமே நல்லது தானே. ஓகே சார். தமிழ் சினிமால ஹீரோயின்ஸ் வந்து யாருமே வந்து மாதிரி ரெகுலரா இருக்கிறது இல்ல, அடுத்தடுத்த படங்களுக்கு வந்து யாரும் வந்து நிலைக்கிறது இல்ல அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பேசுறாங்க சார். அதுக்கு ஏதாவது செப்பரேட் அப்படிலாம் இல்ல. இன்னைக்கு வரை நயன்தாரா நிறைய படங்கள் நடிச்சுட்டு தான் இருக்காங்க. பயங்கர அடுத்து popular. வரவங்க இப்போ இப்ப வரவங்க த்ரிஷாவுக்கும் நிறைய படங்கள் வந்துட்டு தான் இருக்கு. ம். அவங்களும் நடிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்புறம் வந்து சொல்லவே வேணாம். நீங்க வந்து சாய் பல்லவிக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. கீர்த்தி சுரேஷ்க்கு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்படி வரிசையெல்லாம் நடிச்சு தான் இருக்காங்க. ஓகே புது புது நடிகைகள் வந்துட்டே இருக்காங்க. இப்போ வந்து எதிர்பார்க்கறதே என்னன்னா இன்னும் நிறைய நடிகைகள் வரணும். புது புது ஓகே நடிகைகள் வரணும். ஓகே. பாப்புலர் நடிகைகள். இப்போ அனஸ்வரா ராஜனுக்கு நல்ல ஒரு மரியாதை ஆமா வந்திருக்கு. ஆமா வித்லவ் பிறகு வித்லவ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல அப்பீல் வந்திருக்கு. ம். தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும். ஓகே. இது வந்து நீங்க படம் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு படமும் ஒரு ஒரு புது ஹீரோயினை இன்ட்ரோடியூஸ் ம், பண்ணது. ம், ம். அது வகையில் நல்லதுதான். ஸோ ஹீரோயின் ஷார்ட் ஃபால் நான் சொல்ல மாட்டேன். இன்னும் நல்ல ஹீரோயின்ஸ் வந்தா நல்லா இருக்கும். இப்போ வரையும் நம்ம நயன்தாரா தான் கொண்டாடிட்டு இருக்கோம். ஆமா ஸோ நயன்தாரா மாதிரி இன்னும் பாப்புலரா வரக்கூடிய நடிகைகள் வந்தாங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா நம்ம திருப்பி அவங்களதான் போய் டிமாண்ட் பண்ணிட்டே இருக்கோம். மேடம் வாங்க நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. அவங்க நடிச்சு தான் இருப்பாங்க. பட் நான் சொல்ல வர்றது அவங்களுக்கு லெவல் ரீச் ஆகிற நடிகர்கள் வேணும். இன்னைக்கு வரையும் த்ரிஷால நயன்தாரா நம்ம 15 வருஷமா பேசிட்டு இருக்கோம். ஆமா அது ஆமா. பிறகு இன்னும் 2 பேரும் பேசணுமா? அதான் சார் கேக்குறேன் நானு. அது வரணும்னா இன்னும் பல பேர் வரணும். அதுக்கு கான்சன்ட்ரேஷன் இங்க இருக்கணும். ஓகே நயன்தாரா இங்க கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. த்ரிஷா கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. அவங்களுக்கான பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருச்சு. ஓகே இப்போ அதே மாதிரி வந்து இவங்க எப்படி வருவாங்க அடுத்தடுத்து வரவங்க எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி இல்லைன்னா அடுத்தடுத்த லாங்குவேஜ் அங்கங்க போய் பண்ணி இண்டஸ்ட்ரி வந்து அப்படியே ஒரு ஃபோக்கஸ் எல்லாம் போச்சு வச்சுங்களேன். ஓகே யாரும் சீரியஸா கவனிக்க மாட்டாங்க. ஓகே. அவங்க வந்து தெலுங்கு ஹிந்தி பிஸியா இருக்காங்கப்பா. ம், நம்ம ம். தமிழ் யாரு கிடைக்குமோ ஈஸியா கிடைக்குமோ டேட் கிடைக்குமோ அவங்கள வச்சு போய்க்கலான்ற மாதிரி வரக்கூடாது. ஓகே ஸோ அது அப்படி ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அவங்களும் அந்த மாதிரி த்ரிஷா இல்ல Okay. நயன்தாரா லெவலுக்கு வர முடியும். ஓகே சார். ஒரு சின்ன டவுட் சார். கருப்பு படம் எப்ப சார் வரும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் சொன்னாரு. அவரே சொல்லியிருக்காரு. அதான். யாரு ஆர்ஜே பாலா சொல்லியிருக்காரு. ம், ம். பிரபு சார் சொல்லியிருக்காரு. அதான். கிளியரா சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் பிறகு இந்த படம் வரும். எலெக்ஷன் டேட் பிறகு. ஓகே எலெக்ஷன் இப்போ அவங்க வெயிட் பண்றதே எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்னது தான் நான் சொல்றேன். ம். எலெக்ஷன் டேட்டுக்காக வெயிட் பண்றாங்க. ம், எலெக்ஷன் டேட் எனி டைம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ம், இப்போ வந்து ம். நம்ம பிப்ரவரி எண்டு வந்துட்டோம். ம். எண்ட்லயோ இல்ல மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லயோ டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க Okay. உடனே அவங்க டேட் எலெக்ஷன் முடிஞ்ச கையோட கருப்பு படம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே அது என்ன டேட்ன்றது அவங்க அவங்க. சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த படம் ஏப்ரல் எண்டு இல்ல மேல வந்துரும். ஓகே ஸோ எனக்கு எல்லாமே இப்போ ஜனநாயகன் போஸ்ட்போன் பண்ணனால சில சேஞ்சஸ் எல்லாம் இருக்கலாம். பட் இவங்க முதல்ல வந்துருவாங்க. Okay. ஏன்னா படம் ரெடியா இருக்கு. ஓகே இவங்களுக்கு சென்சர் பிரச்சனை எல்லாம் இருக்காது. ம். அதனால ஈஸியா இந்த படம் வெளியில வந்துரும். ஓகே அதனால வெயிட் பண்ணலாம். எலெக்ஷன் டேட் வந்த உடனே ஃபர்ஸ்ட் 2 படம் அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பா வரும். ஒன்னு வந்து கருப்பு, இன்னொன்னு வந்து கரை. ஓகே தனுஷ் சார் படம். ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ண வந்துரும். ஏன்னா அவங்க எல்லாருமே அதுக்காக தான் வெயிட் பண்றாங்க. ம். எந்த தேதி வருது அது பிறகு ஒரு கேப்ல இது வந்து 2 வாரம் கழிச்சு அந்த படம் அப்படி வரும். ஓகே வெயிட் பண்ணலாம். ஓகே. ஸோ ரொம்ப நன்றிகள் சார். ஸோ அடுத்து நிறைய சினிமா தகவல்கள் அண்ட் நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிகள் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். மக்களின் நாடித்துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.